Coreldraல ஒரு சிம்பிளான விசிட்டிங் கார்டு டிசைன் செய்றது எப்படின்னு பார்க்கலாங்க. கஸ்டமர் இந்த மாரி எழுதி குடுத்துட்டாங்க. அந்த விசிட்டிங் கார்ட நம்ம இந்த மாரி செய்யணுங்க. ஃபைனல் ரிசல்ட் இந்த மாரி இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாங்க. செலக்ட் செய்யறதுக்கு பிக் டூலுங்க. டைப் செய்யறதுக்கு டெக்ஸ்ட் டூலு. இந்த பாக்ஸ் போடுறதுக்குங்க ரெக்டாங்கிள் டூலு. அண்ட் தென் அலைன் செய்யறதுக்கு ஆப்ஜெக்ட்ல அலைன்ங்கிற ஆப்ஷனுங்க. மொத்தம் 4 திருப்பி ரிப்பீட் பண்றேங்க. செலக்ட் செய்யறதுக்கு பிக் டூல். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருக்கும் பிக் டூலுங்க. 2வது டைப் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல் டெக்ஸ்ட் டூல் ஷார்ட்கட் F8ங்க. 3வது பாக்ஸ் போடணும். அந்த பாக்ஸுக்கு ரெக்டாங்கிள் டூல் பயன்படுங்க. அதனோட ஷார்ட்கட் F6. இத அலைன் செய்யணும். அதுக்கு ஆப்ஜெக்ட்ல அலைன்ங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 4 தாங்க. இது ஒன் பை ஒன்னா இத எப்படி யூஸ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. டெக்ஸ்ட் டூல் பத்தி பார்க்கலாங்க. டிஃபால்ட்டா பிக் டூல் தான் இருக்கும். இந்த ஏரோ மார்க் மாரி இருக்கிறதுங்க. இப்போ F8 குடுத்தோம்னா அது டெக்ஸ்ட் டூலா மாறிருங்க. பாருங்க F8 குடுக்குறேன். டெக்ஸ்ட் டூலா மாறிடுச்சு. நீங்க அந்த டெக்ஸ்ட் எங்க வேணுமோ அங்க கிளிக் செஞ்சுட்டுங்க. இந்த கர்சர் வந்துரும். நீங்க வேணுங்கிற கன்டென்ட்ட டைப் செய்யலாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜி. பழனிசாமி அப்படின்னு டைப் பண்றேன். அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த கீழ ரெட் லைன் அந்த மாரி வந்துச்சுன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ன்னு அர்த்தங்க. நேம்லாம் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் காட்டும். இதில ஏதாவது ஒரு எழுத்துக்கள் தப்பா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காமிக்குங்க. ஸோ ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால பெரும்பாலும் வந்து டைப் செய்யும்பொழுது கீழ அண்டர்லைன்ல ரெட் கலர் வருதான்னு பார்த்துக்குங்க. வரலைங்க பொழுது கரெக்ட்டா டைப் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்க இப்போ டிசைனருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DESIG அப்புறம் NER. இந்த மாதிரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க திருத்திட்டோம்னா, அந்த ரெட் லைன் போயிருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ நம்ம டைப் செஞ்சாச்சுங்க. இது மாதிரி எல்லா கன்டென்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைப் செஞ்சுக்கலாங்க. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் செஞ்சு, கிளிக் செஞ்சு ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம் டைப் செஞ்சுக்கலாங்க. திரும்பவும் அந்த டெக்ஸ்ட் கர்சர வந்துங்க வேற ஒரு பக்கம் கிளிக் செஞ்சு, இந்த அட்ரஸ், மெயில் ஐடி டைப் செஞ்சுக்கலாங்க. இப்போ பிக் டூல் பத்தி பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்ட் கர்சர்ல இருந்து நம்ம பிக் டூல் மாறுறதுக்கு இந்த பிக் டூல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து லெஃப்ட் கிளிக் செஞ்சா போதுங்க. பிக் டூல் செலக்ட் ஆயிருங்க. இது மவுஸ்ல செய்யற மெத்தடுங்க. கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா டகிள் பிட்வீன் சொல்லுவோம். கடைசியா எந்த டூலை நீங்க செலக்ட் செஞ்சா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பிக் டூல் செலக்ட் ஆயிருங்க. பாருங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூல் வச்சிருக்கோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சா பாருங்க பிக் டூல் செலக்ட் ஆயிருங்க. திருப்பி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா டெக்ஸ்ட் டூலுக்கே வந்துருங்க. ஸோ இது பேர் டகிள் பிட்வீன் சொல்லுவாங்க. நீங்க எதை செலக்ட் செஞ்சீங்கன்னாலும் சரி, உதாரணத்துக்கு இப்போ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் செஞ்சிருக்கிறோம். இப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா பிக் டூல் செலக்ட் ஆயிரும். திருப்பி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் டகிள் பிட்வீனுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் அப்பப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டுக்கா மெமரைஸ் பண்ண முடியாது. இது ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் Coreldraல ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா யூ மே நோ தட், இது உங்களுக்கு தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது டே பை டே வந்து ஒவ்வொரு கமாண்டையும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிக் டூல் செலக்ட் செஞ்சுட்டோம். பிக் டூலோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அல்லது டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சு நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அதை நவுத்திக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதனோட மெயின் கான்செப்ட்டுங்க. இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ரெக்டாங்கிள் டூல் பற்றி பார்க்கலாங்க. இந்த டூல் செக்ஷனில் ரெக்டாங்கிள்ங்கிற இடத்துல லெஃப்ட் கிளிக் செய்யலாங்க, அல்லது ஷார்ட்கட் F6ங்க. நம்ம தேவையான பாக்ஸு இதில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படின்னாங்க, லெஃப்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் செஞ்சுங்க, அப்படியே விடாமல் அப்படியே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாங்க. இந்த ரெக்டாங்கிளையும் இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணும் பொழுதுங்க ஒரு விசிட்டிங் கார்டு லேஅவுட் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு இந்த அலைன் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த அலைன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அலைன்மெண்ட் செய்யறதுக்குங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுருக்கணும். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பாக்ஸுக்கு நம்ம அலைன் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் செலக்ட் செஞ்சுக்கலாம். 2வது இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட் இங்கே செலக்ட் ஆகிருக்குன்னு இந்த ஸ்டேட்டஸில் வந்து காமிச்சு கொடுத்துரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் செய்யறதுக்குங்க கீபோர்டில் ஷார்ட்கட் Lங்க. பாருங்கள் இந்த டோட்டல் டெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிடுச்சு. இப்போ டாப்புக்கு போகணும். டாப்புக்கு வந்து T, கீபோர்டில் T டைப் பண்ணுறேங்க. பாருங்கள் டாப் வந்துருச்சு. ஸோ லெஃப்ட்டு டாப்பு. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட்டுங்க அலைன்மெண்ட்டுக்கு. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த டெக்ஸ்டினோட அளவு இந்த பாக்ஸுக்கு மேட்சிங்காக இல்லைங்க. ஸோ இந்த அளவை சின்னது செய்யணும். அதுக்கு பிக் டூலை பயன்படுத்திங்க இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் செஞ்சோம்னா ஒரு 8 பாயிண்ட் வருங்க. அதுக்கு பேர் பவுண்டிங் பாக்ஸ்ன்னு பேருங்க. அதில் நீங்கள் எந்த பாயிண்டில் கொண்டே வச்சிங்கனாலும் மவுஸ் கர்சர் பாருங்கள் மாறும். இப்போ நம்ம இந்த சைடு சின்னது செஞ்சுக்கலாங்க. நம்ம பிக் டூலை கொண்டு வந்து இந்த பவுண்டிங் பாக்ஸ் கார்னரில் வைக்கும் பொழுது அதனோட டிசைன் மாறிடுங்க. லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் செஞ்சுங்க நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சின்னது செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த கம்பெனி நேமை இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் செய்யணுங்க. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி நேம் செலக்ட் செஞ்சுக்கலாம். ரெண்டாவது ரெக்டாங்கிள் செலக்ட் செஞ்சுக்கலாம். ஷார்ட்கட் சிஇங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சென்டருக்கு சிங்க, வெர்டிக்கல் சென்டருக்கு ஈங்க. இப்போது ஹரிசாண்டல் சென்டர் செய்கிறோம். சி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ரெண்டாவது இ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு சென்டர் ஆயிடுச்சுங்க. ஸோ பாக்ஸ் விட்டு வெளியில் இருக்குது. அது எடிட் செய்கிறது அப்படின்னு ஃபர்தராக பார்க்கலாங்க. இப்போ இந்த அட்ரஸை வந்து இந்த பாட்டம் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு அலைன் செய்யணுங்க. அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுக்கிறோம். செகண்டு இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் செஞ்சுக்கிறோம். ஷிஃப்ட் கீ பிடிச்சி ரெக்டாங்கிள் செலக்ட் செஞ்சோம். ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சுங்க. பாட்டம் அலைனுக்கு பிங்க ஷார்ட்கட்டு. சென்டர் ஆஃப் த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுக்கு சிங்க. இப்போ நம்ம 4 விஷயம் கற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டூலை எப்படி பயன்படுத்துறது, அதனோட ஷார்ட்கட் F8ங்க. செகண்டு பிக் டூலை எப்படி பயன்படுத்துறது, அதனோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஸ்பேஸுங்க. தேர்டு ரெக்டாங்கிள் எப்படி டிராயிங் பண்ணுறது, அதனோட ஷார்ட்கட் F6ங்க. ஃபோர்த்து அலைன்மெண்ட். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஸோ இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுத்த கண்டென்ட்டை இந்த மாதிரி டைப் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை இந்த மாதிரி விசிட்டிங் கார்டாக மாற்றுறது எப்படின்னு ஃபர்தராக பார்க்கலாங்க. விசிட்டிங் கார்டனோட அளவுங்க விட்த்து வந்து 88.75, ஹைட்டு வந்து 53 mm. அதாவது விட்த்து வந்து 88.75, ஹைட் வந்து 53 mm. இந்த அளவு தான் இருக்கணுங்க. இந்த பாக்ஸை அந்த அளவுக்கு மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட் யூனிட்டை மாற்றணுங்க. அதுக்கு இந்த இடத்துக்கு யூனிட்ஸ்ன்னு இருக்கும், இந்த இடத்துக்கு ட்ராப் டவுன் இருக்கும். இங்கே மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், பிக்சல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு தேவை மில்லிமீட்டருங்க. இப்போ இந்த செலக்ட் செஞ்சுக்கலாம். மில்லிமீட்டர் செலக்ட் ஆயிடுச்சுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இந்த விட்த்தை மாற்றக்கூடிய ஏரியா இந்த ஏரியா தாங்க. இதில் வந்து இந்த லாக் இருக்கும். இந்த லாக்கு செலக்ட் ஆயிருந்ததுன்னா இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இந்த அளவு மாறிக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இதை நான் செலக்ட் செஞ்சுருக்கேன். இந்த இடத்துக்கு இதை பிளாக் செய்கிறேன். 88.75 அப்படின்னு என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த 55 வருங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 48 பாயிண்ட் அந்த சம்திங் வந்துருச்சுங்க. ஸோ இதை மாதிரி வரக்கூடாதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் மேலே ஒரு கிளிக் அடிச்சுக்கணுங்க. இந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். தென் இந்த மெஷர்மெண்ட் விட்த்து, ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. இதை பிளாக் செஞ்சுட்டுங்க. 88.75 ஒரு டேப் அடிச்சிங்கன்னா அடுத்ததுக்கு வந்துடும். ஹைட் வந்து 53ங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் இங்கே கொடுக்குற மெஷர்மெண்ட்டுக்கு மாறிக்கிங்க. விசிட்டிங் கார்டோட அவுட்டர் பாக்ஸில் இருந்துங்க ஒரு 4 mm சுற்றி கேப் விட்டு இன்னொரு பாக்ஸ் போடணுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெக்டாங்கிள் மாதிரியே இன்னொரு டூப்ளிகேட் வேணுங்க. அதுக்கு 2 மெத்தடில் நம்ம க்ரியேட் செய்யலாம். ஒன்று, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுட்டுங்க. எடிட் மெனுவில் காப்பி, ஷார்ட்கட் கண்ட்ரோல் சிங்க கிளிக் செஞ்சுக்கலாம். செகண்டு திரும்பவும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அல்லது கண்ட்ரோல் வி ஷார்ட்கட்டுங்க கொடுத்துட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்துடுங்க. இப்போ நவுத்தி பார்த்தா தெரியுங்க. இன்னொரு மெத்தடுங்க, இந்த ஆப்ஜெக்டை ரெக்டாங்கிளில் செலக்ட் செஞ்சுங்க. கீபோர்டில் நம்பேடில் ப்ளஸ் என்டர் அடித்தோம்னா அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் அது மேலே கிரியேட் ஆயிருங்க. ஸோ இது 2 மெத்தடுங்க. இப்போ செலக்ட் செஞ்சுருக்கிற ரெக்டாங்கிளுங்க இந்த பாக்ஸை விட இந்த பக்கம் 4 mm, இந்த பக்கம் 4 mm கம்மியாக இருக்கணும். இப்போ செலக்ட் செஞ்சுருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 88.75ங்க. இங்கே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கிளிக் செஞ்சுங்க, -8ன்னு கொடுத்துடலாம். அப்போது இந்த பக்கம் 4 mm, இந்த பக்கம் 4 mm ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனஸ் ஆகிட்டுங்க. ஒரு பாக்ஸு கிரியேட் ஆயிருங்க. பாருங்கள், -4 mm வச்சு கிரியேட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி ஹைட்டில் 53 இருக்குது. இங்கே -8ன்னு கொடுக்குறோம். என்டர் அடிக்கிறோம். பாருங்கள், சுற்றி 4 mm கேப்பில் இன்னொரு பாக்ஸு ஜென்ரேட் ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் செய்யலாங்க. அதுக்கு ஈஸி மெத்தட் தான். இந்த டெக்ஸ்டினோட ஃபாண்ட்டை மாற்றுறதுக்குங்க அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் செஞ்சோம்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா ஃபாண்ட்டும் டிஸ்பிளேயில் வந்துருங்க. நம்ம வேணுங்கிற ஃபாண்ட்டை இங்கே மவுஸ் கர்சர் வச்சுட்டு கீபோர்டில் SWIZ அப்படின்னு டைப் பண்ணோம்னா அந்த சுவிட்சர்லாண்டுங்கிற ஃபாண்ட் லிஸ்ட் வந்துருங்க. இந்த சைடில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் செஞ்சோம்னா அதில் உள்ள எல்லா வெரைட்டிஸ், அதுக்கு பேர் வந்து சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள எல்லா வெரைட்டிஸ் டிஸ்பிளேயில் வந்துடும். இப்போ நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் செய்கிறேங்க. இதனோட அளவை குறைக்கணும். அதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று, இந்த இடத்துக்கு பாயிண்ட் சைஸை நம்ம டைப் செஞ்சு குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 15 கொடுக்குறேன். இந்த மாதிரி குறைஞ்சிருங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா
இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மவுஸில் வந்து ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த லெஃப்ட் பட்டனை பிடிச்சு இதை அமுத்தும் பொழுது எல்லா சைடுமே சின்னதாகுங்க பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் கீ பிடிக்காம நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலாக அந்த பாக்ஸுக்கு ஈக்குவலாக இந்த வந்து கண்டென்ட் வந்துருச்சுங்க. இது ஒரு ஈஸி மெத்தடுங்க. அதே மாதிரி இதனோட ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். சுவிட்சர்லாண்டில் SWIS அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CNBT அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இதை செலக்ட் செஞ்சுட்டோம். இதனோட பாயிண்ட் சைஸை நம்ம குறைக்கலாம். நியர் அபவுட் ஒரு 13 பாயிண்ட் சைஸ் அட்ரஸ்க்கு இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தி தேவையில்லை. இந்த அட்ரஸை இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம அலைன் செய்யணும். அட்ரஸை செலக்ட் செஞ்சுட்டுங்க. ரெக்டாங்கிள் செலக்ட் செஞ்சு பாட்டமுக்கு B, சென்டர் ஆஃப் ஹரிசாண்டலுக்கு C பாருங்க அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஃபார்மேட் பண்ணணும். இதை செலக்ட் செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் செஞ்சுட்டு நம்ம வேணுங்கிற ஃபாண்ட்டை நம்ம நேம் தெரிஞ்சுன்னா டைப் செஞ்சுக்கலாம். அல்லது இங்கே ட்ராப் டவுனில் நம்ம ஸ்க்ரால் செஞ்சுங்க. அல்லது இந்த இடத்துக்கு இந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் செஞ்சு வேணுங்கிற ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சர்லாண்டுங்கிற ஃபாண்ட்டு தான் நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஃபாண்ட்டை செலக்ட் செய்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் செஞ்ச ஃபாண்ட் இங்கே டிஸ்பிளேயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட ஈஸியாக நம்ம இதுலேயே ஒரு கிளிக் செஞ்சுக்கலாம். ஸோ இது செலக்ட் ஆயிடுச்சுங்க. பேர் மட்டும் இந்த ஃபாண்ட்டில் இருக்கணும். இந்த ரெண்டும் இந்த ஃபாண்ட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னாங்க, இந்த டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மேலே கிளிக் செஞ்சோம்னா அந்த கர்சர் வந்துடும். ஹோம் கொடுத்து ஷிஃப்ட் எண்ட் அடித்தோம்னா அது ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். திரும்பவும் வந்து ஷிஃப்ட் கீ பிடிச்சி டவுனரை கொடுத்து எண்ட் அடித்தோம்னா இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக பிளாக் ஆயிருங்க. ஸோ இந்த பிளாக்கான ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும்தான் ஃபாண்ட்டு இப்போ மாறுங்க. இதை ட்ராப் டவுன் கிளிக் செஞ்சுட்டுங்க. இந்த CNBT கொடுக்குறோம். மாறிடுச்சுங்க. பாயிண்ட் சைஸ் வந்து 9 அல்லது 8 அது மாதிரி இருந்தால் போதுங்க. நம்ம 8 கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் மாறிடுச்சுங்க. ஸோ இதை வந்து இந்த பாக்ஸ்க்கு அலைன் செய்யணும். டெக்ஸ்ட்டை செலக்ட் செய்கிறோம். இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் செய்கிறோம். டாப்புக்கு T, லெஃப்ட்டுக்கு L பாருங்க அலைன்மெண்ட் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இந்த அட்ரஸ் கூட இன்னும் கொஞ்சம் சின்னது செஞ்சுக்கலாம். இதை செலக்ட் செஞ்சுங்க. இங்கே பாயிண்ட் சைஸ் வந்து 10 கொடுத்துக்கலாங்க. இப்போது மறுபடியும் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. ஸோ இது செலக்ட் செஞ்சுங்க. பாட்டம் லைனை செலக்ட் செஞ்சு பாட்டம் சென்டர். ஸோ எல்லாமே அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சுங்க. இன்னும் நிறைய ஃபார்மேட் இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸுங்க. இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஏதாவது நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சஸ் செய்யணும். கண்டென்ட் அதாவது கம்பெனி நேம் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு பாருங்கள் கலர் இருக்கும். நம்ம ரெட் கலர் லெஃப்ட் கிளிக் செஞ்சோம்னா போதும். இங்கே ரெட் கலர் மாறிடும். இந்த அட்ரஸும் இந்த இன்ஸ்ட்ரக்சர் அண்ட் இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிளாக்ல இருக்குது. மேலே இருக்க பழனிசாமிங்கிறது மட்டும் இதே ரெட் கலரில் வேணும். டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் செஞ்சுங்க. அந்த பழனிசாமி மட்டும் பிளாக் பண்ணணும். அந்த பழனிங்கிறது அல்லது அந்த லைனில் எங்கன்னா கிளிக் செஞ்சுக்குங்க. ஹோம் கொடுங்க. கீபோர்டில் ஷிஃப்ட் கீ பிடிச்சி எண்டு கொடுங்க. அந்த கண்டென்ட் மட்டும் பிளாக் ஆயிரும். ரெட் கலர் செலக்ட் செய்யுங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பிக் டூல் வந்துடும். வெளியில் கிளிக் செஞ்சுக்குங்க. ஒரு விசிட்டிங் கார்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. இதை செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு பாருங்கள் கிராஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ரைட் கிளிக் செய்யுங்க. அவுட்லைன் நன் ஆயிரும். நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.